அம்மா என்ன கண்ணம்மா, ஐயா ரூம கிளீன் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அம்மா நான் சொல்ல போறத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா. சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? அம்மா அந்த நாடோடி குடும்பம் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு குடி போக போகுதுங்களா? அடிப்போடி, அப்படித்தான் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர போறதுக்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. இல்லம்மா இப்போ முடிவாயிடுச்சு. வீடு பார்த்து அட்வான்ஸே கொடுக்க போறாங்களாம். என்ன சொல்ற? அவங்க கிட்ட ஏது பணம்? அட்வான்ஸை ஏதோ உருட்டி புரட்டி ஏற்பாடு பண்ணுவாங்கம்மா. சரி, மிச்ச பணத்துக்கு எங்க போவாங்க? பணம் பத்தல நம்ம கிட்ட தான் வந்து நிக்க போறாங்க. அது வேற தண்ட செலவு காத்து இருக்குது. ஆஹா சரி, எப்படியோ அதுங்க ஒழிஞ்சு தொலையட்டும். மா அந்த சிரமமும் நமக்கு அவங்க கொடுக்கல. என்ன? இருங்க, நீங்க வாங்க, நம்ம அங்க போய் பேசலாம். வாங்க வாங்க. மா என்ன கண்ணுமா? அவங்க அந்த டப்பாக்கார வித்து அட்வான்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான செய்தியாவே சொல்லிட்டு இருக்கிற? ஆமாமா. தங்கவேலு எல்லாத்தையும் எடுத்துட்டியாப்பா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்பா, எதையுமே மறக்கல. தேன்மொழி முன்னாலே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டா. நம்ம போய் அங்க பார்த்துட்டு பேச வேண்டியதான் பாக்கி. அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீங்க அத பாத்துருக்கணுமேம்மா. என்னது? ஒரே சென்டிமெண்ட் சீன் தான். தாலி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு கார் சென்டிமெண்ட்ல போய் முடிஞ்சது. கடைசியா காரை வித்து அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னு முடிவாயிருக்கு. அப்படியா? அதுங்க வந்ததுல இருந்தே ஒரே சென்டிமெண்ட் தான், ஒரே அழுகாட்சி தான். ஆமா. என்னவோ இழவு வீடு மாதிரியே என் வீடு ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அது போதும் எனக்கு. ஆமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ண போறாங்களாம்? அந்த காரை விற்க போறாங்கல்ல, அதுல கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும்ல. ஏய், அதுவே ஒரு டப்பா காரு. அத வித்து வர கொஞ்சம் பணத்திலேயே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. இதுல மிச்சம் வேற வருமா? கண்ணம்மா, நான் ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன். என்ன? யார் யாரெல்லாம் வீட்டை விட்டு போறாங்களாம்? இது என்னம்மா கேள்வி? வந்தவங்க எல்லாரும் தான் போவாங்க. ஐயோ, ஒருவேளை அணுவையும் சக்தியும் கூட்டிட்டு போயிடுவாங்களோ? அவங்க 2 பேரையும் எங்க கூட வச்சுக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் சக்தியையும் அனுஷ்காவையும் அனுப்பிடக்கூடாது. இப்ப புரியுது. சக்தியும் அனுஷ்காவும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் அவங்க வருமானத்தை வச்சு உட்கார்ந்து சாப்பிடலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குதான் வேற வீடும் பாத்துட்டாங்க போல. இதுங்க அவசர அவசரமா வீடு பார்த்து போறதே என் பொண்ணு மாப்பிள்ள வருமானத்துல மஞ்ச குளிக்கத்தான். இதுங்களுக்கு ரோஷமாவது மானமாவது. அதெல்லாம் ஊரை ஏமாத்த இதுங்க போடுற வேஷம். போங்க, ச்சே, போங்க, போல வாங்க. வாடா. சரி வா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.